நல்ல ஒரு நித்திர போயிட்டு 5க்கு தான் எழும்புறோம். 5க்கு தான் எழும்பினாங்க. கடாப்படா இருந்து வலிக்கிட்டு ஓடி வாரோம். சன்ரைஸ் ஆக போதுண்டு ஓடி வந்தாங்க. ஐயோ சறுக்கிற கொஞ்சம் கூடவா இருக்கு பாருங்க. இதான் டாப். ஆஹா போட்டை வந்து போஸ்ட் தானே என்ன சீனு தெரியாது. இப்போ அதில் சொன்னாங்க வந்து இறங்காதீங்க டேஞ்சர் அப்படின்னு ஒரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சக்தி டாக்ஸ். அடம் ஸ்பீக் தெரியுமா? அடம் ஸ்பீக் மக்களே, அவரோட தம்பியை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். அதாவது லிட்டில் அடம் ஸ்பீக்கை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். நான் ஏன் பின்னுக்கு திரும்பி பார்க்காம இன்ட்ரோ கூட கொடுக்காம இவ்வளோ வேகமா போறேன்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, புரிஞ்சுப்பீங்க. సన్రైజ్ కూడా పరపులోనే ఇప్పుడు ஆக்சுவலி நாங்கள் வந்து சன்ரைஸுக்கு வந்து லேட் ஆகிட்டோம் சொல்ல போனால். ஏண்டா நாங்கள் வந்து 5 மணி மாதிரி எழும்பிங்க வாரதான் பிளான். ஆனால் நான் நித்திர போயிட்டு. ஆனால் சில பேர் வந்து 5:30 போனாலே காணும் நீங்கள் கூட முன்னுக்கு போத்தவில்லை அப்படிலாம் சொன்னாங்க. 5க்கு தான் எழும்பினாங்க. கடாப்படா இருந்து வலிக்கிட்டு ஓடி வாரோம். ஆனால் கீழே நிற்கிற அங்கிள் சொன்னார் இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு சன்ரைஸ் ஆனால் லேட் ஆகிட்டு அப்படின்ட்டு. பெரிய ஹைக் இல்லை, ஒரு 15 to 30 minutes மாதிரி தான் இந்த ஹைக் ஸ்டார்ட் ஆன மாதிரி டியூரேஷன் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து 5:30க்கெல்லாம் இங்கே வந்துட்டோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் ஏர்லி சன்ரைஸ் மாதிரின்னு நினைக்கிறேன். அங்கே வந்த இடத்துலான் ராவணா பூல் கிளப், ஃப்ளையிங் ராவணா எல்லாமே வந்து ஒரே என்ட்ரன்ஸ் தான். ராவணா பூல் கிளப்புக்கு வந்து இன்னொரு நாள் போகிற ஐடியா இருக்குது எங்களோட டேட் படி. ஸோ அது இன்னொரு பார்ட்டில் வந்து கண்டிப்பாக வரும். அடப்பாவிகளா இந்த மாதிரினவா? இனித்தாயா ஸ்டார்ட்டே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ லிட்டில் அடம் ஸ்பீக் இனித்தான் நாமே அனைமா பிடிஞ்சிடும். நாங்கள் டக்கு டக்கு நிறுறதுக்குள்ள மீடி அடம் ஸ்பீக்கு இதெல்லாம் போகணுமென்ட்டு இருக்கு. ஆமாம் இந்த மெகா ஜிப்லைன் உங்களுக்கு விலங்குதான் தெரியா? 2 கோடு மாதிரி விலங்கு தூரத்தில். இது மெகா ஜிப்லைன். இதுக்கு ஈவினிங் வர பிளான். ஸோ விளக்கமாக காட்டுறேன். குறுக்கு வழி தானே லேட்டாக வந்துட்டு அப்படி குறுக்கு வழியால இல்லை நாங்கள் வந்துட்டோம்லே. என்னலே கூகுள் மேப் இன்னும் சொல்லி கொண்டு இருக்கேன். இன்னும் போகணும் பைத்தியக்கார கூகுள் மேப். நான் வந்து சன்ரைஸ் ஆக போதுண்டு ஓடி வந்தேன் நாங்கள். ஐயோ அதில் பயங்கரமாக கலக்கிது. ஸ்ரீபாதவே சும்மா போயிட்டு வந்தேன் நாங்கள். ஆனால் இது கொஞ்சம் மூச்சு வாங்குது. கொஞ்சம் ஓடி வந்தேன் நாங்கள் ஸ்டார்ட்டில். ஃபஸ்ட் டைம் மிஸ் ஆன ஒரு சன்ரைஸ்லாம் பரவாயில்ல. இங்கெல்லாம் படிகள் வந்து பயங்கர குட்டி இப்படி இருக்குது. நான் கொஞ்சம் ஓகேன்னு கெஸ் பண்ணுறேன். ஆமாம்
ஃபைனலி வந்துட்டோம். நீங்கள் போனோட இருக்கிற வியூ பாயிண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சமதரையா. இதே லிட்டில் அடம் ஸ்பீக்னு சொல்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து இது அடம் ஸ்பீக்கோட ஷேப்லேயே வந்து இருக்கிறதால தான் இதை லிட்டில் அடம் ஸ்பீக்னு சொல்கிறாங்களாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மற்ற வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கான். வந்திருக்கீங்க, உங்கள்ட்ட ரொம்ப டைம் இல்ல சுத்தி பாக்குறதுக்கு, அதோட ஹைக்கும் பண்றதுக்கு ஆசையா இருக்கட்டா வந்து குயிக்கா ஒரு ஹைக் போறதுக்கு வந்து இந்த இடத்தை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கல வந்து ப்ளூ கலர் கிராஸ் மார்க் போட்டிருக்க இடத்துல இருந்தா நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும். அதுக்கு முன்னுக்கு போறது வந்து கொஞ்சம் டேஞ்சர். அண்ட் லெஃப்ட் சைடில் போய் தான் சில பேர் வந்து திரும்பி ஏறினாங்க. எனக்கு அது சறுக்கிச்சு. ஸோ நான் ரைட் சைடாகவே போய் ஏறிட்டேன். இன்னைக்கு ஜூன் 16 என்னோட பர்த்டே. ஆனால் அந்த பர்த்டே நான் அங்கே கொண்டாடிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. எங்கால போக போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிக்கியா இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்க போன அன்றைக்கு வந்து நான் நிறைய பேரை பார்த்தேன். இதுக்கு அங்கால வந்து நிறைய பேர் போக விரும்பல, ஏன்னா முன்னுக்கே கொஞ்சம் சறுக்குற அந்த மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் அதை ரிஸ்க் எடுக்க விரும்பல. பட் நாங்க வந்ததுக்கு கடைசி உச்சி மட்டும் போவோம்ன்றதுக்காக நாங்க இறங்கிட்டு இருக்கோம். Thank you very much. No worries. உண்மையாக இந்த வீடியோவில் வந்து இந்த கட்டத்தில் என்ன பார்க்குறேன், நீங்கள் வந்து நான் வந்த ஆளே கிடையாது. நான் அப்பா என்னால் முடியல அந்த கட்டத்தில் இருந்தேன். நான் அந்த வெள்ளக்காரிட்ட கிட்ட அவசரம் லெஃப்ட் சைடாக போங்க, ரைட் சைடாக வந்து இறங்குற கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் இந்த கரைக்கு வந்துட்டு அக்கறையை கொஞ்சம் எட்டி பார்த்தேன். தான் விளங்குது இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்னு சொல்லி. மேலே டாப்பில் வந்து ஷேட்ஸுக்கு வந்து மரங்கள் எதுவுமே இருக்கல. ஸோ நீங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்பவுமே அக்கறை உள்ள ஒரு ஆளாக இருப்பீங்களா இருந்தால் சன்ஸ்க்ரீன் வந்து பூசிட்டே இந்த ஹைக்குக்கு போயிருங்க. நாங்கள் டாப்புக்கு போகல வந்து இந்த செட் மட்டும்தான் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்துச்சு. அதுவும் தமிழ் பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழ் பசங்க தானே என்று பேச்சை கொடுத்தோம். சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. வார வழி கொஞ்சம் அந்த மண் மாதிரி இருக்கிறதால சறுக்கிற கொஞ்சம் கூடவா இருக்கு. ஸோ வாரவங்க வந்து கொஞ்சம் அதை கவனிச்சு வாங்க. இங்கேருந்து பக்கத்தில் பள்ளத்தாக்கு, இந்த மலைகள், டீ எஸ்டேட்ஸ், பிகார, ராவணா இல்லை வாட்டர்ஃபால் கூட விளங்குது. அங்கே ஒரு வெள்ளக்காரி அந்த உயரத்தில் அந்த தொங்கல் நுனியிலிருந்து எடுத்துகிட்டு இருக்கா. போதுமன்ற அளவுக்கு நான் எடுத்துட்டேன். ரொம்ப களைப்பாக இருக்குது, டயர்டாக இருக்குது. வெயிலும் நல்ல வெயில் வந்துட்டு ஒரே ஒரு டாக் தான் இருக்கு. அவருக்கு பிஸ்கட் கொண்டு வந்திருக்கேன் கொடுக்கணும். டோப்லாம் இருக்கிறேன் பாருங்க. இதுதான் டோப். இதுதான் டோப், பார்த்துக்கோங்க. நாங்கள் தான் இந்த உச்சியில் நிற்கிற கடைசி ஆகலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஏறி வந்து கொஞ்சம் இருந்துட்டு போகலான்னு இருக்கு. பிஸ்கட் கொடுக்கலாம். ஹே பேபி, பேபி கிடி பாய். ஹே குட்டிமா,
इसका பிஸ்கெட் பண்ண வா உனக்கு கொடுக்கலாம் என்னுடைய பிஸ்கெட் என்ன நீ மேல்குட்டி மாதிரி இருக்கா நீ ஆஹா கை கடிக்கக்கூடா ஓகே குட் பாய் இங்கே இருக்கிறீங்களே எப்படி தனியாக இருக்கிறீங்க சேடம்மா தனியாக இருக்கிறீங்கடி தங்கம் பயம் இல்லையாடி பயம் இல்லை எப்படி ஓரி வருவீங்க சரக்கு மேல குட்டி இதற்கு எங்களை விட நல்ல காலில் இது இருக்குது அதில் ஏறி வருங்கள் நாங்கள் போன எல்லா உயரமான இடத்துலையும் நான் இல்லாத இடமே இல்லை ஆனால் இறங்கியாச்சு மூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போறியா இல்ல தனியா லைம் மட்டும் மூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடு நல்ல அவன் அங்கேருந்தே எங்களோட தான் வாரான் எங்களை ஃபாலோ பண்ணி தான் வாரான் பிஸ்கட் கொடுத்ததால மிக்ஸ் பண்ணியா மிக்ஸ் பண்ணி அவது தனியா லைம் மட்டும் சரியா அப்போ நானும் உண்டா இதே எடுக்கிறேன் காமிலா இன்னொரு மிக்ஸ் தாங்களே ஏதோ நம்பர்லேருந்து கால் வருது ஒன்று அரைக்கில் அதில் ஒரு அண்ணாவும் 2 தங்கச்சியும் வந்து சின்ன கடை போட்டிருந்தாங்க அதாவது தெம்பிலியும் பேஷன் ஃப்ரூட் மற்றது லைம் மூண்டும் சேர்த்து ஒரு ட்ரிங்க் மாதிரி தரதுக்கு 500 ரூபான்னு சொன்னாங்க சரி அது பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு பயங்கர தாகம் வேறு தண்ணி கொண்டு போனாங்க தான் பட் பயங்கரமாக வெயிலுக்குள்ளே இறங்கினா தானே அதனால் நாங்கள் அது 500 ரூபாய்க்கு ஓகே மாதிரி இருந்துச்சு லைம் மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு பேஷன் ஃப்ரூட் இல்லாட்டி லைம் மட்டும் எடுக்கிறண்டா வந்து 200 ரூபா இல்லாட்டி 250 ரூபா சம்திங் ஸோ அவங்கள்ட்ட வேண்டது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் அங்கே வாங்கி குடிச்சிட்டு ஹைக் பண்ணதோட அப்படியே நாங்க கொஞ்சம் குளிக்கலாம்னு சொல்லி போன இடம் தான் ராவணால வாட்டர் ஃபால் தேங்க்யூ போனால் போகிறோம் அப்போ
இதை சுற்றி வந்து நிறைய கடைகள் இருக்குது. சோழன் மாம்பழம் எல்லாம் வந்து போட்டு விற்கிறது, அண்டு வாஷ்ரூம், வேறு குட்டி குட்டி ஐட்டம்ஸ், அந்த எல்லை சம்மந்தமான ஞாபகார்த்தத்தை வச்சுருக்கிற நிறைய ஐட்டங்கள் வந்து சுற்றி விற்கிறாங்க. இது வரைக்கும் 36 பேர் செத்துருக்காங்களாம். நாங்கள் நேற்று இதை பற்றி நாங்கள் நின்ற இடத்துல கதை கேட்கலாம். அந்த அங்கிள் சொன்னார் இதில் குளிச்சு யாரும் சாகலை, ஆனால் அது ஏற போய் தான் வழுக்கி எனக்கு சரியான அந்த வழுக்கல் ஸ்லிப்பரியாக இருக்கும், ஸோ அதனால் செத்துன்னு தான் சொன்னார். பட் இதில் உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் நோமலாக கேள்விப்படுற ராவண இலையில் குளிக்காதீங்க, விழுந்து செத்துருவாங்க, பயங்கரமாக ஃபோர்ஸாக இருக்கும் தண்ணி, இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து நாங்கள் ராவண இலை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இதில் டோட்டல் டேட் வந்து 36 போட்டிருக்கு. வேறு லாங்குவேஜஸ்லேயும் அது போட்டிருக்காங்க. விலங்காட்டிக்க பண்ணுறது இங்கிலீஷ் தெரியாத ஆக்கலன்றதுக்காக அதில் போட்டிருக்காங்க. நாங்களும் குளிக்கிற ஐடியாலாம் வந்திருக்கோம், பார்க்கலாம். பட் இது ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னுக்கு பயங்கரமாக வைரல் ஆச்சு. இந்த மண் சரிவு ஏற்பட்டு இந்த எல்லா ரோட் ஃபுல்லாகவே பயங்கரமாக அப்படி அந்த கொதிச்செழுந்து தண்ணி வந்துட்டு இருந்தது, பயங்கர வைரல் ஆச்சு. ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னுக்கு, நாங்கள் இப்போ வாரத்துக்கு 2 வீக்ஸுக்கு முன்னுக்கு. இப்போ ஒரு 2-3 டேஸாக வெயில் இருக்கிறதால அது பழையபடி ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி அமைதியாக வாட்டர் ஃப்ளோ வந்து போயிட்டுருக்கு. எங்களுக்கும் குடிக்க ஆசையாக தான் இருக்குது, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடே தண்ணிக்குள்ள குந்திட்டுருக்கு, என்ன பண்ணுறா டேய், உருப்படாதவனே, என்னடா பண்ணிட்டு இருக்கா? சும்மாரு குட்டி. ஆக்சுவலி குளிக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்தோம். இதுக்காகவே மினைக்கட்டு ஒரு 4 கிலோமீட்டர் மாதிரி வந்தோம் நாங்கள் நின்ற இடத்துல இருந்து குளிக்கணுமன்றதுக்காகவே. நான் லாஸ்ட் டைம் வந்த இடத்துல அந்த தண்ணி வந்து விழும், இங்கே பாருங்க இவனை என்ன பண்ணுறாங்க, இந்த தண்ணி வந்து விழும் நடு இருக்குது தானே, அதில் கூட இறங்கி குளித்தேன் நான். அந்த டைமும் போட்டை வந்து போஸ்ட் தானே, என்ன சீனு தெரியாது. இப்போ அதில் சொன்னாங்க வந்து இறங்காதீங்க, டேஞ்சர் அப்படின்னு. ஒரு கொஞ்சம் இடத்துலாம் தண்ணி, அதுவும் முன்னுக்கே வாட்டர் ஃபாலில் கொஞ்சம் முன்னுக்கு தான். அதில் எல்லா சனமும் பல்லு தீட்டி குடிச்சு உடுப்பு துவச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு எங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. வேணாம் குளிக்க வேணான்ட்டு ஃபீல் ஆச்சு. நாங்கள் அதால் குளிக்கலை. மாதிரி அதில் நிறைய பேர் அப்படி கும்பலாக இருந்தாலும் அது தண்ணியில் நாங்கள் குளித்தாலும் ஒரு ஃபீல் கிடைக்காது, அந்த வைப் இருக்காது. நாங்கள் அதெல்லாம் குளிக்கவே இல்லை, ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் என்ன முறை நான் சொன்னேன் ஒரு 2 வீக்ஸும் முன்னாடி பயங்கர அக்ரெசிவாக இருந்தேன் வாட்டர் ஃபால். மேபி அதால் இறங்கி குளிக்க வேணாம்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மாங்காய் இது பார்க்கவே நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. இது 100 ரூபா, சுட்டது வந்து 150 ரூபா விற்கிறாங்க. இதில் இந்த டே 2ஓட பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பார்ட் 2ல சந்திக்கிறேன். வரட்டா.